ரிசீவர் எப்படி வந்து டிராவல் ஆகுது அப்படின்றதான். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ், எனி மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வீடியோ மெசேஜ் நம்ம இங்க சென்ட் பண்ணுவோம், ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும், அதுதான் தெரியும் இல்லையா? பட் உள்ளார இவ்வளோ ப்ராசஸ் நடந்து தான் ஒரு ரிசீவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகும். ரைட், ஃபர்ஸ்ட் இன்புட்ல எனி மெசேஜ், வாய்ஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்புட் மெசேஜ் வந்து zeros and ones கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் ஹலோ அப்படின்னு இங்க சென்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு மெசேஜ், நான் வந்து டெக்ஸ்ட் மெசேஜா இப்போ சொல்றேன், இட் ஆல்சோ ஃபார் த வீடியோ ஆர் வாய்ஸ் நோட் எல்லாத்துக்குமே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட்ல ஹலோ மெசேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இந்த இன்புட் டிரான்சிஸ்டர் வந்து என்ன பண்ணுது, இந்த ஹலோவை டீகோட் பண்ணும், அதாவது zeros and ones மாறும். ஸோ zeros and ones இப்போ ஹெச்சுக்கு அது வச்சுருக்கோம், ஹெச்சுக்கு 1, ஈக்குனா டபுள் 0, எல்க்குனா 1, அது மாதிரி வச்சுருக்கோம். சப்போஸ் இதை வந்து நான் டீகோட் பண்ணுறேன், ஹலோவை டீகோட் பண்ணி ஹெச்சுக்கு 1, ஈக்கு டபுள் 0, எல்லுக்கு 1, இன்னொரு எல்லுக்கு 1, ஓக்கு டபுள் 0 அப்படின்னு வந்து இன்புட் டிரான்சிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஹலோ மெசேஜ் சேஞ்ச் பண்ணி சோர்ஸ் என்கோடர் கிட்ட கொடுக்கும். இந்த சோர்ஸ் என்கோடர் என்ன பண்ணுவோம்னா இந்த மெசேஜை இவ்வளோ இல்லையா, நம்ம இமெயில்ஸில் வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, மெசேஜஸ் நிறையா இருந்தால் கம்ப்ரெஸ் இமெயில் அப்படின்னு கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுவோம், ஃபைல்ஸ் வந்து கம்ப்ரெஸ் சின்னதாக ஆகும் இல்லையா? ஸோ இந்த சோர்ஸ் என்கோடர் அது மாதிரி சின்னதாகும். இந்த மெசேஜ் இந்த 0 W1 51 51 சின்னதாகும். எப்படி ஆகும்னா இப்போ 1க்கு 1 கொடுக்கும், டபுள் 0க்கு 2 0, ட்ரிபிள் 3 6 1 6 வருதா, 6 months வருதா, ஸோ 6 months 2 zeros அப்படின்னு கம்ப்ரெஸ் பண்ணும் இந்த சோர்ஸ் என்கோடர். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணிட்டு சேனல் என்கோடர் கிட்ட போகும். சேனல் என்கோடர் என்ன பண்ணும்னா எக்ஸ்ட்ரா zeros and ones வந்து ஆட் ஆன் பண்ணும். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா zeros எக்ஸ்ட்ரா ones வந்து ஆட் பண்ணும். பிகாஸ் ஏன்னா அந்த நாய்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆகக்குள்ள இந்த ரியல் கண்டெக்ட் மெசேஜ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த zeros-ஐ ஆட் பண்ணும். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பார்சல் அனுப்புறீங்க. ஸோ பார்சல் அனுப்பக்குள்ள நீங்க அப்படியே அனுப்புறீங்க, யூ வில் பேக் இட் அப், ரைட்? என்வாயர்மெண்ட் மூலமா அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு யூ வில் பேக் இட் அப். ஸோ அதே மாதிரி இந்த சேனல் என்கோடர் வந்து zeros and ones மூலமா மெசேஜை பேக் அப் பண்ணும். ஸோ அஃபெக்ட் ஆகாம இருக்கும். ஸோ இட் வில் பாஸ் அவுட், பேக் பண்ணிட்டு இட் வில் பாஸ் அவுட் டு த டிஜிட்டல் மாடுலேட்டர். ஸோ டிஜிட்டல் மாடுலேட்டர் என்ன பண்ணணும்னா இப்போ அது வந்து ஆட் மூலமா சென்ட் ஆகுதா மெசேஜ், இல்லை வயர் மூலமா சென்ட் ஆகுதா, ஸோ the way which is going to அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெசேஜை கன்வெர்ட் பண்ணும். ஆட் மூலமானா சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ வயர் மூலமானா அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ it will convert the message according to it is transforming. ஸோ சேனல் இந்த ப்ராசஸ் டிஜிட்டல் மாடுலேட்டர் வரைக்குமே ஒரு மெசேஜஸ் வந்து உங்க டிவைஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஸோ சேனல் அப்படி வந்துச்சுன்னா உங்க மெசேஜ் ரேஞ்ச், அதாவது உங்க டிவைஸ் ரேஞ்ச் வெளியில வந்துடும். இது கம் அவுட் டு த என்வாயர்மெண்ட். புரியுதா? லைக் இப்போ நீங்க ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, லெட்டர் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகணும். ரீச் ஆகிறதுக்கு வந்து எப்படி நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நீங்க எப்படி சென்ட் பண்ணிடுவீங்க? ஸோ அது வெளியில வரணும்னா it will travel to the lorry or some other to reach your friend, right? So அதுதான் இப்போ அது வந்து ஆட் மூலமா பாஸ் ஆகுது, இல்லை வயர் மூலமா பாஸ் ஆகுதுன்னா it will come out to the environment. என்வாயர்மெண்ட்டுக்கு வெளியில வரும். ஸோ here it will affected by noise. இப்போ நான் எப்படி அதுக்கு அவர் கேட்டார், சேனல்னா ஒரு ஆப்பா அப்படின்னு? நோ, சேனல் மீன்ஸ் if I say hello to you, right? If I say hello to you, இந்த outer environment மூலமா அந்த hello வந்து உங்களை வந்து outer environment நிறைய சத்தம் இருந்தா it will reach you with the some disturbance. அதுதான் இந்த சேனல். இந்த outer environment மூலமா இந்த சேனலுக்கு வந்து நாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பட் if my hello is louder, hello அப்படியே louder-ஆ இருந்துச்சுன்னா
கோடு. ஸோ இந்த சேனல் மூலமா வந்துட்டு இப்போ டிஜிட்டல் டிமாடுலேட்டர் வந்து உங்க ஃப்ரெண்டோட சைட்ல இருக்க லைக் ஆப் வேவோ இல்ல வயர் வேவோ அதுல வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து டிஜிட்டல் மாடுலேட்டர், உங்களோட டிஜிட்டல் மாடுலேட்டர் நீங்க டிராவல் பண்ணி வெளி சோர்ஸ்ல டிராவல் பண்ணி டிஜிட்டல் டிமாடுலேட்டர் உங்க ஃப்ரெண்டோட இது ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆகிட்டு இட் டு சேனல் டிகோடர். சேனல் டிகோடர்ல இங்க என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ராஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வந்து ரிமூவ் பண்ணும். நாய்ஸ் எல்லாம் இருக்கா, நாய்ஸ் மூலமா என்ன அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி இட் வில் ரிமூவ் த எக்ஸ்ட்ரா ஜீரோஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் மூலமா சோர்ஸ் என்கோடர்ல என்ன பண்ணும்? ஸோ இந்த சோர்ஸ் என்கோடர் வந்து என்ன பண்ணும்? இந்த ஒன்னை வந்து ஒன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு 00வை 20வா கன்வெர்ட் பண்ணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பிரிச்சு give back to the real 1001001 அவுட்புட்டா வந்து அதுக்கப்புறமேல it will reach the your friend like hello அப்படின்னு ரீச் ஆகும். That's it. நாய்ஸ் இங்க தான் வந்து நாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நாய்ஸ் வந்து இதுதான் வந்து அஃபெக்ட் ஆகும். it will like outside environment மூலமா அஃபெக்ட் ஆகுறது பேர் தான் நாய்ஸ். ஸோ it depends upon sometimes the outside environment வந்து நாய்ஸ் மூலமா அஃபெக்ட் ஆகாமே ரீச் ஆகும். Sometimes it will affect it, message will get affected. So depends upon the environment. Any doubts? இதுதான் ஒரு communication from sender to receiver reach ஆகும். That's it.